ஹாய் காய்ஸ், நாம ஸ்ரீரங்கம் கோயில் பார்த்தீங்கன்னா அடுத்த பேச்சு நேர்காணல் பார்த்தீங்கன்னா எப்பன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவையும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா வர கிடையாது. ஒரே ஒரு வீடியோ தான் வந்துருந்துச்சு. ஸோ பல தடங்கள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே போட முடியல. 10/1/2026 காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3:50 கிட்ட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருட வந்துட்டான். நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கேமரா வச்சுருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேமரா சத்தம் போட்டதுனால ஓடிட்டான். இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சா. அதே மாதிரி எஸ்டர்டே 14/1/2026 காலையில் 4:30 மணிக்கு மறுபடியும் வந்திருக்கான். அது பார்த்தீங்கன்னா சேம் தான் கேமரா அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். செகண்ட் அட்டம்ப்டும் ஃபெயிலு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து மறுபடியும் வருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றியும் கேட்டு போடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வர முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று வீடியோ போட்டுக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேச்சு நேர்காணலுக்கு எப்போ பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. கோயில் நிர்வாகம் சொன்ன பதில் தான். ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கேட்டே இருக்கீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயாராங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் என்ன நடந்துச்சு A to Z வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பார்ட் 7 பார்ட் 8 இது 2 வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சொன்ன பதில் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்காதீங்க, நீ போய் நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னா பாருங்கள். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கால் லெட்டர் வரல ப்ரோ, நேரில் போய் ஆஃபீஸில் கேட்டேன், வரும்னு சொன்னாங்க. எப்போ? பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வரும்னு சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய நிர்வாகம் இந்த பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வருமா லெட்டர் வருமானு தெரியாது. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயில் 7/1/2026 அந்த டேட்டுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 19/1/2026 பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச் விடுவாங்க. அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் வீக், அப்படின்னா இப்போ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி லாஸ்ட் வீக்கு அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு லெட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா போய் கோயிலில் கேட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா தகவல் அடுத்து வேற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தானே வரும்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வருமா என்னங்கிறது தெரியாது. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் 1500 பேர் விண்ணப்பம் போட்டுருக்கலாம். அவங்க நேர்காணலுக்கு தகுதியாக இருந்திருக்கலாம். அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங்க அதுங்கிறதுனால அதுக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கூட வச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வரலன்னா இனி வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா 7/1/2026 19/1/2026 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான இன்டர்வியூ நடைபெற்று வருது. வேற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கால் லெட்டர் வந்த மாதிரி தெரியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சில் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே கொடுத்துட்டாங்களா. அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா வேற போஸ்டிங் தான் விடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் அந்த மாதிரி பேட்டர்ல தான் என்ட்ரி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது நம்ம பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியுது எப்போ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா ஜனவரி லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா அடுத்த பேச்சுக்கான என்ட்ரி கால் லெட்டர் வரும். அந்த கால் லெட்டர் வந்த ஒரு 5 நாள் ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயே ப்ரிப்பேர் ஆகிட்டுங்க அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு. ஜூனியர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துக்குதா, அடுத்து வேற போஸ்டிங் என்ன நடக்குது நீங்கள் பார்த்துனுங்க. அடுத்து எந்த போஸ்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் போஸ்ட் என்னன்னு பாருங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரதுக்கு அதிக சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. 99% அதுதான் வாய்ப்பு இருக்கு. அதில் 6 விண்ணப்பிச்சிங்களா அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. சரி, இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரே லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.